உத்தாரமா எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. உன்னை பத்தி ஒரு ரிசர்ச் எடுக்க போறேன். என்ன நீ தான் காப்பாற்றணும். டாக்டர் எங்க கிளம்பிட்ட? சென்னை வரைக்கும் ஒரு ஆராய்ச்சிக்காண்டி போயிட்டு இருக்கிறேன். என்ன ஆராய்ச்சி? நான் சைக்காட்டிஸ்ட் படிக்கிறேன்னு உனக்கே தெரியும். அதனாலதான் சென்னை வரைக்கும் ஒரு ரிசர்ச்சுக்காண்டி போயிட்டு இருக்கிறேன். சாமி ஆடுறதுலாம் ஒரு மனநோய். சாமி ஆடுறதுலாம் நம்பிக்கை எனக்கு கிடையாது. அந்த அளவுக்குலாம் சாமி ஆடுறது ஒரு மனநோயின்ட்டு நான் நிரூபிக்க போறேன். ஐக்கிய கிட்ட சென்னைக்கு போற மதுரையில கோயிலா? மதுரையில மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சாமிகளும் ஒண்ணு கூட்டுற ஒரு இடம் இருக்குது, குலசேகரப்பட்டினம். அது தூத்துக்குள்ள இருக்குடா. நீ என்ன சென்னைக்கு போற? எல்லாம் ஏன் நர்சம்மாக்காக தான். சென்னையில ஒரு முத்தாரம்மன் கோயில் இருக்கு, அதை பார்க்க போற சாக்கில வச்சு என் ஆலயம் பார்த்துட்டு வந்துடுவேன். இது எப்படி இருக்கு? ரொம்ப பெரிய ரிஸ்க் இருக்கடா, பார்த்து போடா டேய். என்ன யாருன்னு? நான் தம்பி தம்பி மதுரையில இருந்து வந்திருக்கேன். ஆமா, அண்ணன் கால் பண்ண. ஆமா ஆமா, அது நீங்க தானா? தம்பி உட்காருக்கிறேன். சொல்லு தம்பி. சாப்பிட்டியா மக்கா? இப்பதான் பஸ் இறங்கணும்னு டைரக்டா முத்தாரம்மன் கோயிலுக்கு வந்திருக்கேன். அப்படியா? சரி, மாலை எல்லாம் எட்டு வண்டியா? மாலை போடணும்ல? மாலை போடல. நீ என்னெல்லாம் பண்றீங்களோ அதே விரதம் நான் இருப்பேன். அப்படியா? ஆமா. விரதெல்லாம் ரொம்ப கடுமையா இருக்கும். நீ சமாளிச்சிருவியா? சமாளிச்சிடும், அதெல்லாம் பாத்துக்கலாம். நீங்களே இருக்கும்போது என்னால இருக்க முடியாதா? தம்பி இது குளிச்சு சாப்பிட்டு வந்துரு. கோயில மதியம் பூஜை நடக்கும், சரியா? சரி சரி. இந்த அப்பாடா இது நம்ம ரொம்ப உட்காந்து, சரியா? சரி, போயிட்டாங்கண்ணா. அப்பா சிக்கன் தான். என்னல ஒரு விரதம் எடுக்கிறாரு, என்ன அசைவ ஹோட்டலுக்குள்ள போயிட்டு இருக்காரு? என்ன கேப்பா? விரதம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அசைவ ஹோட்டலும் சாப்பிட கூடாதியா? அவர் எப்படி விரதம் எடுப்பாரு? ஆமா. இல்ல யாருல நீ எதுக்குல கண்டவனு தசரா செட்ல சேர்த்து விட்டுருக்க? அவன் என்ன செஞ்சவனியா? அவன் கறியை தின்னுட்டு இருக்கான் பாய்கடையில உட்காந்து. அவனோட எல்லாம் பண்ணிருக்க மாட்டானே. அவன் பண்ண பார்த்தாங்க. எனக்கு தெரியும் செட்ல யாரு சேர்க்கணும் சேர்க்கூடாது. நேற்று செட்ல சேர்ந்து நீலாம் கண்டவனையும் சேர்த்து விட்டு இருக்கிறதுனால அப்படி நாசமா போகுது. எதுக்கு அந்த நண்டா அப்படி கோவப்பட்டிய? நம்மளும் ஒரே செட்டு, நம்ம தான் ஒற்றுமையா இருக்கணும். அவன் சாமி கும்பிட்டு இருந்தான்னு நினைச்சியா? அவன் அந்த ஆத்தாலேயே சோதிச்சு பாக்குறதுக்காக வந்திருக்கான். அவன் என்கிட்ட எல்லாமே சொல்லிடுவான். யார் எதுக்கு வர்றான், யார் என்ன பண்றான்னு எனக்கு எல்லாமே தெரியும். ஹலோ மேடம், எங்க இருக்கீங்க? என்ன டாக்டர் சார் ரொம்ப பிஸியா? போனே காணும். எனக்கு ஒரு ரிசர்ச் போயிட்டு இருக்குல்ல, அதனாலதான் என்னால கால் பண்ண முடியல. முதல்ல படிப்பை முடிங்க சார், அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணிக்கலாம். சரி, நீ சென்னையில எங்க இருக்க? வில்லிவாக்கத்துல. வில்லிவாக்கமா? நானும் கௌரிவாக்கத்துல தான் இருக்கேன். கௌரிவாக்கமா? ஆமா மேடம், எனக்கு என்னமோ நீங்க பக்கத்துல இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது.
முத்தாரமா எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. உன்னை பத்தி ஒரு ரிசர்ச் எடுக்க போறேன். என்ன நீ தான் காப்பாற்றணும். என்னாச்சு என்னாச்சு என்னாச்சா? கறியை சாப்பிட்டு வந்தாலும் அப்படிதான் மயங்கி விழுந்து கிடப்பா. நான் என்ன கோயில சேர்க்காதன்ட்டு அது என்ன போயிட்டு பேசுறேன்ப்பா. பார்த்தீங்களா? முடிஞ்சு எல்லா வேலையும் பார்த்தீங்களா? கிழக்கமாக பண்றதுல சொல்லிடுறேன். நான் போட்டுறேன். சரி, டிரைவர் வந்துட்டாரு. டிரைவர் ஒன்றும் வரல, நான் ஏதோ சாப்பிட போய் தரேன். சரி, சீக்கிரமாக வர சொல்லு. சரிங்க சரிங்களா? சரி. ஹலோ, என்னது தம்பி மயங்கி விழுந்துட்டானா? டேய், எனக்கு இருக்கிற ஒரே தம்பிடா. நீ என்ன பண்ணுவே தெரியாது. எந்த டெஸ்ட் வேணாலும் எடு, எத்தனை லட்சம் வேணாலும் செலவானாலும் பரவாயில்ல. என் தம்பிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவனை உடனடியே காப்பாத்து. எவ்வளவு செலவானாலும் தேவையில்லை. இதை நான் வந்துட்டு இருக்கிறேன். தம்பிக்கு அடிபட்டுட்டான்டா. ஹாஸ்பிட்டல் சேர்த்துறாங்க. சேர்த்துக்கலாமா? சரி, கிளம்பலாமா? கிளம்புவாங்க. சரி, வாங்க கிளம்புங்க. ஹலோ அண்ணா. அண்ணா தம்பிக்கு ரிப்போர்ட் வந்துட்டுண்ணா. ரிப்போர்ட்ல வந்து எல்லா நோயும் இருக்குண்ணா. இது பிபி, சுகரு, கொலஸ்ட்ராலு, கல்லடப்பு எல்லாமே இருக்குதாண்ணா. எனக்கு மட்டும் ஏன்னா இப்படி நடக்கனே தெரியல. வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த வயசுல எனக்கு இந்த சுகர் பிபிலாம் வரணுமா? நான் எல்லாரும் மாதிரி நான் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். வாழ்க்கையை ஏன் எப்படி இருக்கு எனக்கு மட்டும்? நான் ஏதாவது பாவம் பண்ணனா? யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்? இந்த கோயிலுக்கு வந்தது தப்பா? இதில் வரை எனக்கு லவ் வேற. இந்த வயசுல நான் அவளை கல்யாணம் பண்ணேன்னா நான் செத்து போவேன், அவள் தான் இருப்பான். ஐயா மயாண்டி சொல்ல மாடையா. இல்லைப்பா, சாமியை சோதிக்கிறேன்னு வந்துட்டு கடைசியில் சோதனை தாங்க முடியாமல் நிற்கிறியா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீ வந்த அன்னைக்கு அவன் என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டா. நீ வர்றதுக்கு முன்னாடியே தெரியும். ஒருத்தன் வருவான், அவன் என்னெல்லாம் பண்ணுவான், எப்படிலாம் அடி வாங்கிட்டு போவான்னு எனக்கு எல்லாமே தெரியும். நான் தான் அடி வாங்கிட்டு உட்காந்துருக்கேன். சாமி ஆடுறதெல்லாம் உண்மையா பொய்யா, அது மனநோயா இல்லை பைத்தியமா அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ஞ்சி உணர்றதுக்கு முன்னாடி முதல் சாமியை உணர்ந்துருக்கணும். சாமி இருக்குதா, சாமியை பார்த்தாதான் அதுக்கு அடுத்ததுதான் அதெல்லாம். அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் பார்த்து உணர முடியும். அதான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். கோவிலுக்கே வராமல் வீட்டில் இருந்துட்டு சாமி இல்லை அப்படிலாம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்னைக்கு அந்த அம்மாவை கையெடுத்து கும்பிட்டியோ அவன் பிள்ளைய ஏற்றுக்கிட்டா. இன்னைக்கு வந்த சோதனை எல்லாம் உனக்கு வந்தது கிடையாது. ஆல்ரெடி கர்ம வினைப்படி உனக்கு இருந்த சோதனையை அவன் கண்ணில் காட்டி கொடுத்துருக்குறான். உழைச்சிக்கடா மகனேன்ட்டு. வெள்ளி செவ்வாய் நீ கரெக்டாக ஒழுங்கா விரதம் இருந்து அவளை கையெடுத்து கும்பிட்டேன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் எந்த குறையும் இருக்காது. நான் வீட்டில் இருந்து எதுவுமே யோசிச்சு ரொம்ப தப்பு. இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எல்லாம் உண்மைன்ட்டு. வெள்ளி செவ்வாயில கறி சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன். சாப்பிடலாமா? அம்மனை கையெடுத்து கும்பிட்டுருக்க, நீ சாப்பிடலாமா? நான் போய் சாமி கும்பிட்டுட்டு போய் ஒன்றும் இல்லை, அவன் உன்னை என்னைக்குமே கைவிட மாட்டான். ஒழுங்கா வரதான் இரு. வெள்ளி செவ்வாயில அசைவம் சேர்க்காத. அவன் உனக்கு சோதனை கொடுக்குறாங்கிறதுனால அவள் தான் உனக்கு கொடுக்குறதான்னு அர்த்தம் கிடையாது. அவன் உனக்கு கண்ணில் காட்டி கொடுத்துருக்குறான். அவள் தான் இன்ன வரைக்கும் என்னை காப்பாற்றிருக்கா. ஒரு செகண்ட் என்ன விட்ட உடனே நான் மயங்கி கீழே விழுந்துட்டேன். வீட்டிலேருந்து யோசிச்சு வீட்டில் இருந்து ஒரு இடத்துக்கு வந்தேன். அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா தான் தெரியுது அது உண்மையாக பொய்யாண்டி. கோவிலுக்கே வராமல் வீட்டில் இருந்துட்டு இது ஒரு மனநோய் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. நானும் அப்படி இன்னைக்கு நீ உள்ள வந்தியோ வந்த உடனே அவன் உன்னை பிடிச்சிக்கிட்டா. இதெல்லாம் உண்மை. இப்போ நீ வீட்டில் இருந்தாலும் உனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. பல அறிகுறிகள் உனக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்காம இருக்கலாம். இப்போ நீ முத்தாரமோட பிள்ளையா மாறாம கூட இருந்திருக்கலாம். நீ அப்படியே சொல்லிக்கிட்டே கூட இருந்திருக்கலாம் காலம் ஃபுல்லாக சாமி ஆடுறதுலாம் போய் உண்மை இல்லை அப்படின்ட்டு.
இப்போதான் நீ எப்போ கோயிலுக்கு வந்தியோ அப்போ அவள் பிள்ளை ஆகிட்டா இனி உன்னை எந்த சாகிற வரைக்கும் உன்னை அந்த கோயிலுக்கு வர வைப்பா. அவ்வளோ ஈஸியில் எந்த கஷ்டத்தையும் உன்னை நெருங்க விட மாட்டான். சாவியும் அவ்வளோ ஈஸியில் உன் பக்கத்துல நெருங்க விட மாட்டான். முத்தாரம்மா நோயெல்லாம் ஒரு கண்துடைப்பு தான், எல்லாம் சரியாகும், நல்லா இருப்பேன். என்னை மன்னிச்சிரு. நான் இனிமேல் எந்த தப்பு பண்ண மாட்டேன். மன்னிச்சிரு. 2 காரணத்துக்காக இந்த ஊருக்கு வந்தேன். ஒன்று என் ஆளை பார்க்கணுன்னு வந்தேன். இன்னொன்று இந்த சாமி ஆடுறவங்களே நம்பக்கூடாதுன்னு அதை நிரூபிக்கணுக்காண்டி இங்கே வந்தேன். ஆனால் எனக்கு 2மே நடக்கலை. ஆனால் இந்த சாமி மட்டும் இருக்குன்னு மட்டும் நல்லா உணர்ந்துட்டு போகிறேன். முத்தாரம்மன் மட்டும் இருக்கா, அது மட்டும் 100% உண்மை. ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு புரிய வச்சிருக்கா. நான் நினைக்காத ஒன்று நடந்துச்சு. நான் நினச்சது நடக்கல, நினைக்காத ஒன்று நடக்குது. முத்தாரம்மனை மறக்கவே மாட்டேன் வாழ்க்கையில்.